மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக சூப்பரான ஒரு மூவி தான் கொண்டு வந்திருக்கோம். மூவியோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குங்ஃபூ பாய்ஸ். அதுதான் இந்த படத்தோட பேரா இருக்கும். ரொம்பவே சின்ன மூவி தான். ஆனா பார்க்கறதுக்கு ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டா தான் காட்டுவாங்க. அதுக்குள்ள போயிடலாம் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஆக்டிவா இருப்பான். அது மட்டும் இல்லாம எல்லாரையும் போட்டு அடிப்பான். அவன் அடிக்கிறதுக்கு வந்து இவங்க தான், அவங்க தான்ற மாரி கிடையவே கிடையாது. அவன் குங்ஃபூ நல்லா கத்துக்கிட்டதுனால பார்த்தீங்கன்னா, எடுத்தாலே அடி தான் உழுன்ற மாரி அவன் குட்டி பையன் தான். ஆனா பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அடிச்சிட்டு இருப்பான். ஃபர்ஸ்ட்டு கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அடிப்பான், ஃப்ரெண்ட்ஸை அடிப்பான், எல்லாரையும் அடிச்சுட்டே இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே டீச்சர்ஸையும் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதையும் தாண்டி பிரின்ஸ்பலையும் அடிக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக போயிடும். உடனே இப்போ பிரின்ஸ்பல் வந்து கூப்பிடுவார். அவங்க பேரண்ட்ஸை கூப்பிடுவார். கூப்பிட்டு என்ன சொல்வார்னா, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பையனால் பாதிக்கப்பட்டவங்க இத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 சீட்டை வைப்பார். உங்கள் பையனை தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான அவரை வந்து இந்த ஸ்கூலை விட்டு அனுப்புகிறோம் அப்படின்றதுக்கான அந்த இதையும் வைப்பார். அதுக்கப்புறமா என்னால் முடிஞ்ச உதவியை செய்யணும்ல, அதுக்காக ஒரு அமௌண்ட்டும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு அமௌண்ட்டும் கொடுப்பாரு. அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, உங்கள் பையன் என் பல்லை உடைச்சான்ல அந்த பல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் டப்பால போட்டு பக்கத்துலேயே வைப்பார். இப்போ அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, உங்கள் காலில் வேணாலும் விழுறோம் சார், எங்கள் பையனை வெளியே அனுப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்க. நான் உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்கள் பையனை தயவு செஞ்சு இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. வேறு வழியே இருக்காது. இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அம்மா அமைதியாக உட்காந்துருப்பாங்க. இப்போ அப்பா செம்ம கோவமாக இருப்பார். என்னடா பண்ணிகிட்டு இருக்க, ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க, எத்தனை ஸ்கூல் மாற்றலாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம், ஆனால் எத்தனை ஊருடா உன்னை மாற்றுறது, நாடு விட்டு நாடாக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், ஒவ்வொரு ஸ்கூல்லையும் உன்னை சேர்க்குறேன், இந்த வயசுலேயே இத்தனை ஸ்கூல் மாறிட்டியே, எந்த ஸ்கூல்லையும் உன்னை சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா, மேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை விரித்து வச்சுருப்பாரு. இந்த இடத்துக்கு போகலாமா, வேண்டாம், இங்கே உனக்கு செட் ஆகாது, இங்கே போகலாமா, இங்கேருந்து தான் இப்போ நம்ம வந்துட்டோம், சரி இப்போ நம்ம எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பார். இந்த பையன் உடனே என்ன சொல்வானா, நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நீ போய் தான் ஆகணும் அப்படின்னும் போது, நான் எதுக்காக போகணும்னு கேட்கும்போது, நான் ஏன் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவான். ஏன்னா நான் உன் அப்பான்றதுனால நான் சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணும்னு அவங்க அப்பா சொல்லிடுவார். இப்போ நீ எங்கே போகிற அப்படின்னா, ஏஷியா, இந்த ஏஷியாவுக்கு தான் நீங்கள் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். இப்போ பையனுக்கு செம்ம கோவமாக இருக்கும். கிளம்புற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவர் சொல்லிட்டு போயிடுவார். இப்போ அம்மா வருவாங்க, பையனை சமாதானப்படுத்துவாங்க. நீ வேறு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கிற, நீ தான் ஒரு சூப்பர் ஹீரோவாச்சே, அங்கே ஏஷியாவில் உன் அங்கிள் இருக்கான், உனக்கு தான் தெரியும்ல அங்கிளை பற்றி, அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கும்போது இந்த பையனுக்கும் சந்தோஷம் வரும். ஏன்னா அங்கிளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயந்த சுபாவமாக இருப்பார். அதனால் அங்கிளுக்கு நம்ம ஹெல்ப் தேவைப்படும் போல இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இந்த பையன் வந்து இப்போ ஊருக்கு வருவான். ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பையனோட அம்மா இருக்காங்கல்ல, ஆனால் இந்த அங்கிளுக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி என் பையனை நான் அனுப்புகிறேன், அவரை நீ பத்திரமா பார்த்துக்கணும், உனக்காக செலவுக்கெலாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிடுவாங்க. அதனால இந்த அங்கிளோடைய அந்த பையன் தங்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பையனை வந்து ரிசீவ் பண்ணலான்னு சொல்லிட்டு இவர் ஏர்போர்ட்டுக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பையன் வேற ஃபோனை வேற மிஸ் பண்ணிடுவான். அதே நேரத்தில் அவன் என்ன பண்ணுவான்னா, அங்கே ஒரு பெட்டி வந்து மாறிடும். அந்த பெட்டியை வந்து தூக்கிட்டு வந்துடுவான். அது அவனுக்கே தெரியாது, என்னது தனியாக கிடக்குதுன்ற மாதிரி ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்துடுவான். அந்த பெட்டி எப்படி அவன் கையில் கிடைக்கும்னா, ஏர்போர்ட்டில் ஒரு லேடி வருவாங்க. அவங்க தான் வில்லன் குரூப்பில் சேர்ந்த ஒரு லேடியாக இருப்பாங்க. அந்த பெட்டிக்குள்ளே ஒரு ரேபிட் வச்சுருப்பாங்க. அந்த ரேபிட்குள்ளே சில திங்ஸ் வச்சுருப்பாங்க. அதை மறைமுகமாக வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா, இது தெரியாதனமாக அந்த பையன் கையில் கிடைக்கவும் அவன் எடுத்துகிட்டு வந்துடுவான். இந்த லேடி வரும்போது பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆள் அந்த லேடியை பார்த்துட்டு வந்து இடிச்சிடுவார். அவங்க ஸ்கர்ட்டை பிடிச்சி ஒரு பக்கம் அந்த ட்ராலியை பிடிச்சி இழுக்கிறேன்னு ஸ்கர்ட்டை பிடிச்சி ஃபுல்லாக எடுத்துடுவார். அதோட அவங்கள இப்படி பார்க்கவும் ஒரு மாதிரி சந்தோஷப்பட ஆரம்பிப்பார். படார்னு ஒரு அறையை விட்டுருவாங்க. அதுக்குள்ளே அந்த பையன் பெட்டி எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு வந்துடுவான். இவங்க பாட்டுக்கு சுற்றி சுற்றி தேடிட்டே இருப்பாங்க, எங்கேயும் இந்த பையன் போனான் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் கார் வச்சுருப்பார் அங்கிள், அது ஒரு ஓட்டக்காராக இருக்கும். அந்த கார் நினச்ச நேரம் ஓடாத மாதிரி இருக்கும். அதோட போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்கூலில் வாத்தியாராக தான் இருக்கார். அந்த ஸ்கூலில் தான் இப்போ அந்த பையனை சேர்த்துக்கிறதாகவும் பிளான் நடக்கும். போகிற வழியில் அவர் அந்த அங்கேயே வேலை பார்க்குற ஒரு பொண்ணை வேற லவ் பண்ணுவாரா. அந்த பொண்ணை பார்த்த உடனே அவர்கிட்ட போயிட்டு, நான் உன்னை ட்ராப் பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அந்த வண்டியில் ஏறிக்கும். ஏறினவுடனே பார்த்தீங்கன்னா, நீ அவசரமாக போகணுமா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு அவர் சொல்லிகிட்டே இருப்பார் அந்த அங்கிள். ஆனால் பார்த்தோம்னா கூட்டு போகிறதுக்கு நினைப்பாரு, ஆனால் கார் ஸ்டார்ட்டே ஆகாது. உடனே அந்த அந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, பரவாயில்ல நான் இப்போ அவசரமாக போகணும், உன் கூட போனால் அது நடக்காது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே இறங்கி வேறு கார் பிடிச்சி போயிடுவாங்க. இதை பார்த்தோன்னே ஒருமே அந்த இவரை வந்து இப்போ ஹீரோனே வச்சுப்போம், அவருக்கு வந்து அங்கிள் ஹீரோன்னு வச்சுப்போம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிடுவார், ஐயோ சொதப்பிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பையனை தேடி வருவார். பையனை பார்த்தீங்கன்னா தனியாகவே அங்கேயும் சுற்றிட்டு இருப்பான். எங்கே போனேன் அப்படி இப்படின்னு கேட்பாரு. கரெக்டாக அந்த பையனை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே இப்போ வந்திருப்பான். வந்தவன் பார்த்தீங்கன்னா அந்த
ரேபிட் உள்ள பெட்டியை வேற தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருப்பான். அதை திறந்து பார்க்கும்போது அங்கே ரேபிட் இருக்கும். அழகாக இருக்கே, இதை நம்மளே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவனுக்கு ஆகிடும். அங்கே அந்த வில்லனோட ஆளுங்கள்லாம் அந்த பெட்டியை தேடிட்டே இருப்பாங்க. இந்த நேரத்தில் இங்கே ஹீரோ இருக்கார்ல, அவர் வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா வீடு ஆல்ரெடி திறந்துருக்கும். அந்த பையனை பார்த்துட்டு பேசலான்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கதவு திறப்பாரா, இந்த பையன் யாரோ திருட யாரோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு குங்ஃபூ ஸ்டைலில் ஒரு உதப்பான் பாருங்க. இவரோட கால் அவரோட மூக்கில் இருக்கும். அவ்வளோதான், அவர் ஒரு மாதிரி ஆகிடுவார். அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்லாம் வச்சு சரி பண்ணிட்டு இருப்பாரு. எப்படா வந்த, உன்னை நான் எவ்வளோ தான் தேடுறது, எங்கடா போச்சு உன் ஃபோனுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா என் ஃபோனை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். அதோடு பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி சரி இப்போ நான் உங்கள் அம்மா கிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வேணாம் எதுவும் சொல்லிடாத, ஏன்னா உன்னை நான் பத்திரமா கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன், இப்போ இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு அவங்க கொடுக்க வேண்டியது செய்ய வேண்டியது எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த பையனை ஓகே அப்படின்றான். இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கால் பண்ணுவாங்க. யாருக்குன்னா அந்த அங்கிளுக்கு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படின்னு கேட்கறதுக்காக தான் அந்த அங்கிளுக்கு கால் பண்ணுவாங்க. அவர் உடனே அந்த பையன்கிட்ட ஃபோனை கொடுனோன்னு கொடுத்துருவாங்க. அந்த பையனை பற்றி எதுவும் சொல்ல மாட்டார். உடனே இங்கே நடக்கிற உண்மையான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஆரம்பிப்பான். உடனே அந்த அங்கிள் கெஞ்சுவார், வேணாடா ப்ளீஸ்டான்னு கெஞ்சும் போது சரி சரி எனக்கு இந்த இடம்லாம் பிடிச்சிருக்கு, வேற ஒன்றும் இல்லை, நான் அப்புறம் பேசுகிறேன்ற மாதிரி கட் பண்ணிவிடுவான். ஏன்னா இந்த பையன் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அப்படின்னா இவருக்கு வர வேண்டியது வரும் போயிடும்ல. சரின்னு சொல்லிட்டு இந்த அங்கிளோட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு அவனும் இங்கே இருக்க ஆரம்பிச்சிடுவான். சரி 2 பேரும் தூங்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் ரூம், அந்த ஒரு ரூம் தானே இருக்கும், அது அங்கிள் ரூமில் இவன் போய் உட்காந்துட்டு இருப்பான். இவரும் வந்து படுப்பார். இவர் ஒன்று இந்த பையன் என்ன சொல்வானா, நீங்கள் போய் இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்டா நான் இங்கே வந்தால் என்ன, நான் ஆம்பளை பையன் தானே அப்படின்னு சொல்லும்போது நான் ஆம்பளை பசங்களோடலாம் தூங்குறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் சொல்லுவான். நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் கிடையாதுடா, நான் போய் படுத்துவேன்னு சொல்லும்போது இப்போ இங்கேருந்து வெளியே போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்பான். நான் எதுக்கடா வெளியே போகணும், இது என்னோட ரூமுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இப்போ நீங்கள் வெளியே போகல எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட குட்டி பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே வந்து சோஃபாவில் படுத்துருவார். படுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அழகான கனவு வரும். அந்த கனவுல வந்து அவரோட லவ்வர் வந்துட்டு அப்படியே ஒரு ரொமான்டிக்காக வந்து அவருக்கு கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவரும் அப்படியே ரொம்ப கிஸ் பண்ணிட்டு இருப்பார். கடைசியில் முழிச்சு பார்த்தா அந்த ரேபிட் இருக்குல்ல, அது ஒரு மேலே ஏறி நின்று அது கிஸ் பண்ணிட்டு இருக்கோம். உடனே தூண் துப்பிக்கிட்டு எந்திரிச்சு அதை தூக்கி போட்டு எந்திரிச்சிருவார். வீட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பார். மறுநாள் ஆகிடும், ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வருவார். வரும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப சந்தோஷம், நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே வருவார். இப்படி அப்படியே நீ எதுக்காக இவ்வளோ கோவப்படுற, எதுக்காக எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுற அப்படி இப்படின்னு கேட்கும்போது நான் எங்கே அப்பெல்லாம் பண்ணுறேன், எல்லாரும் என்ன தூண்டி விடுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டே இருப்பான். சரி சரி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கூலை காட்டுவாங்க. அங்கே ஒரு பிடி சார் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் இப்படி போ அப்படி போ, ஏன் லேட் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ தான் பிரின்ஸிபல் வருவார். பிடி சாராக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு உங்கள் உடம்ப குறைங்க அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுருவார். சரின்ட்டு என்னடா இது கொஞ்சம் வயிறு வெளியே வந்துருச்சு, அதுக்கு உடனே உடம்ப குறைக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிப்பார். அப்போ தான் ஒரு செக்யூரிட்டி வேகமாக ஓடி வருவார். சார் நீங்கள் சூப்பராக கவிதைலாம் எழுதுறீங்க, நீங்கள் எழுதி பப்ளிஷ் பண்ண புக்கை நான் படித்தேன், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். திறமைகளே இருக்குடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பார். இது மாதிரி எனக்கும் சொல்லித்தாங்களேன்னு கேட்கும்போது அதெல்லாம் உனக்கு அந்த அறிவு வராது, அதனால தான் நீ செக்யூரிட்டியாக இருக்க, போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வச்சிருவாரு. அந்த ஹீரோயின் வர்றதை வந்து இந்த பிடி சார் பார்த்துருவார். உடனே பார்த்துட்டு திரும்பி நினைப்பாரு. 1 2 3 இந்த மூணு நம்பர் என்றதுக்குள்ளே கரெக்டாக அவங்க வந்துடுவான்னு சொல்லிட்டு கரெக்டாக 3 சொல்லிட்டு திரும்புவார். அந்த ஹீரோயின் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. நான் தப்புன்னு தெரியும், யதார்த்தமாக திரும்பி பார்க்குறேன், உடனே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு. அதாவது இவருக்கு அவங்க மேலே ஒரு கண்ணாக இருக்கும். இவங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு அவர் ரொம்பவே மெனக்கெட்டுட்டு இருப்பார். அவங்களும் அப்படியே விஷ் பண்ணிவிட்டு அவங்களும் அந்த பக்கம் அப்படியே கடந்து போவாங்க. இவருக்கு சந்தோஷமாக தாங்காது, அப்படியே ரொம்ப ரொமான்டிக்காக ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அதோட இவர் வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருப்பாரா. ஆப்போசிட்டில் அந்த ஹீரோயின் வருவாங்க. இவங்கள தான் நீங்கள் உங்களோட அதாவது கனவுல உங்களுக்கு தோணுன பொண்ணுன்னு சொன்னீங்களா, இவங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்பாரு. அந்த குட்டி பையன் கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். பேசாமல் இருடா, ஆனால் இங்கே எதுவும் பேசிக்க வேணான்னு, அப்படி பிடிச்சிருந்தா வெளிப்படையாக போய் சொல்ல வேண்டியதானு கேட்பாரு. அந்த குட்டி பையன் கேட்கும்போது வாயை மூடிட்டு இருடா, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பார். பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களும் நின்றுவாங்க. யார் இது அப்படி இப்படின்னு கேட்டுட்டு பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த குட்டி பையன் பார்ப்பான். அப்போ அவன் கிளாஸ்மேட்டில் அவன் சைஸில் ஒரு பொண்ணு வர்றத உடனே டக்குன்னு இவங்கள்ட்ட பேசுகிறத விட்டுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அவன் பாட்டுக்கும் போயிடுவான். போயிட்டு அந்த பொண்ணு போக பார்க்குமா அப்படியே அந்த பொண்ணோட வழியெல்லாம் மறைச்சிப்பான். அந்த பொண்ணு அப்படியே நின்றுட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அந்த பொண்ணை போக விடாமல் கையை வேற தடுத்துக்கிட்டு இருப்பான். உடனே அங்கிளுக்கு பயமே வந்துடும். என்ன இந்த வயசில் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, இங்கே பாருப்பா இதெல்லாம் பண்ணாதரா, வாடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருப்பாரு. நம்மளுக்கு ஒருத்தவங்கள்ட்ட பிடிச்சிருந்தா அது வெளிப்படையாக நம்ம சொல்லணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் ஏன் இவ்வளோ பயந்தவராக இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ என்ன தப்பு பண்ணிட்டேன், போய் பேரை தானே கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பான். உடனே அந்த டீச்சரும் வந்துட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு சரி கிளாஸுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கிளாஸுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் ஒவ்வொருத்தர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டீச்சர் தான் கிளாஸ்க்குள்ளே இருப்பார்.
இருப்பாங்க. அந்த குட்டி பையன் அப்போ என்ன சொல்வான்னா, புதுசாக வந்தவன், நான் தான் இந்த கிளாஸுக்கு புதுசாக வந்திருக்கேன், நான் இந்த மாதிரி எல்லாரையுமே காப்பாற்றுவேன், அதுக்காக தான் நான் ஏசியாவே வந்திருக்கேன் அப்படி இப்படின்ற மாதிரி பேசுவான். உடனே அங்கே இருக்க பசங்க எல்லாருமே சிரிச்சிட்டே இருப்பாங்க. யாருமே இவன் உட்கார்றதுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் இங்கே உட்காருவான்னு கேட்கும்போது அதுவும் ஒரு மாதிரி சரி இங்கே உட்காரு அப்படின்ற மாதிரி தூரமாக ஒரு இடத்த காட்டும். அப்போ டீச்சர் வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. பிரின்சிபல் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு கூப்பிடுவார். கூப்பிட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சம் டேஞ்சரான பையன் தான், அதாவது நிறைய ஸ்கூலில் தான் வெளியே வந்திருக்கான். இப்போ கூட நம்ம ஏன் இந்த ஸ்கூலில் அட்மிஷன் கொடுத்தோம் அப்படின்னா, அவன் யூஎஸ்ஏலேருந்து வந்திருக்கான், நிறைய பணம் செலவு பண்ணியிருக்காங்க, அதுக்காக தான் அட்மிஷன் கொடுத்துருக்கேன், அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்குங்க, நல்ல ஹேபிட்ஸ்லாம் அவனுக்கு சொல்லிக் கொடுங்கன்றவுடனே நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீச்சரும் சொல்லுவாங்க. அதோட அந்த பையன்கிட்ட அவங்க பேசலான்னு வருவாங்க. இது கேட்டால் அந்த பையன் வந்துட்டு இருக்கும்போது அந்த கிளாஸில் உள்ள 4-5 பசங்க இருப்பாங்கல்ல, ஆல்ரெடி ரொம்ப பில்டப்லாம் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அந்த பசங்க வருவாங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஆளை வந்து தலைவராக வச்சுட்டு 4 பேர் வந்து சிஷியனுங்களாக இருப்பாங்க. அவங்க இவன் தான் எங்கள் கிளாஸ்க்கே பாஸ், நாங்கள் இவனை தான் பாஸாக வச்சுருக்கோம், நீ இவனை தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் பாஸாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லுவான். நான் தான் பாஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசவும், சரி இப்போ 2 பேருக்குள்ளே போட்டி வச்சுப்போம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ அவங்க 2 பேருக்கிட்ட வந்து குங்ஃபு இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த போட்டி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த பையனும் அடிப்பான், இந்த பையனும் அடிப்பான், அப்படி தான் இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவன் அடிக்கிற அடியில் அவன் ஃபுல்லாக அவுட் ஆகிடுவான். இப்போ சொல்லு யாரா பாஸ்ன்னு கேட்கும்போது அந்த பையன் புதுசாக வந்த ஹீரோ பையனுக்கு வந்துட்டு நீ தான் பாஸ்ன்னு ஒத்துப்பான். அதோட எந்திரிச்சு போயிட்டு மற்ற ஆளுங்களை விட்டு அடிக்க அனுப்புவான். இப்போ எல்லா ஆளுங்களையுமே அவன் அடிச்சு போட்டுருவான். வயசு வித்தியாசம் தெரியாமல் அந்த பையன் எல்லாரையுமே அளவுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கவும் இவனுக்குனே ஒரு குரூப் சேர்ந்துடும். எல்லாருமே இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 டீமாக பிரிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பையன் கெத்தாக சுற்றிக்கிட்டே இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அங்கிளும் அந்த டீச்சரும் இருக்காங்களா, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வருவாங்க. அவர் தயங்கி ஏதாவது சொல்லலான்னு வருவார், ஆனால் சொல்ல முடியாமையே பயந்துக்கிட்டே இருப்பார். இவங்க 2 பேர் பேசிட்டு வரதை பார்த்த உடனே அந்த பிடி சாருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவர் ஒரு கண்ணு வச்சிருக்காரு அந்த டீச்சர் மேலே. உடனே டக்குன்னு என்ன நினைப்பாருன்னா, இவன்ட்டு எப்படியாவது இவங்களை பிரிக்கிறோன்னு சொல்லிட்டு ஹாய் 2 பேரும் இங்கே வாங்கல அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். இவங்க 2 பேரும் போவாங்க. உங்களை வச்சு என் பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலான்னு இருக்கேன்னு ஒன்று அந்த டீச்சர்ஸும் இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீங்கள் 2 பேரும் இங்கே போய் இல்லைங்க, இப்போ நான் பாலை தூக்கி போடுவேன், நீங்கள் எனக்கு ரிட்டன் அனுப்பணும் அப்படின்னு ஒன்று சரின்னு அவங்க போய் நின்றுட்டு இருப்பாங்க. இதனால் என்ன பண்ணுவாருன்னா அந்த டீச்சர் கிட்ட பாலை போடுவார். அவங்க அழகாக கேட்ச் பிடிச்சி இப்போ சூப்பராக பிடிச்சிட்டிங்க, ரொம்ப ஸ்பீடாக இருக்கீங்க, அதை என்கிட்ட போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணி அவங்கள திரும்ப போட சொல்வார். அவங்களும் தூக்கி போட்டோன்னே கேட்ச் பிடிச்சிப்பார். ஏன்னா அவங்க ஹீரோயின் இல்லையா, அவங்கக்கிட்ட அந்த மாதிரி நடந்துப்பார். இப்போ ஹீரோ கிட்ட என்ன பண்ணுவாருன்னா, எங்கே நீங்கள் பிடிங்க அந்த பாலை அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன்னு போட்டு அவருக்கு பார்த்திங்கன்னா மேலே கீழே அங்கேயும் இங்கேயும் போடுவார். அவர் மேலே பிடிக்கும் போது கீழே போடுவார், கீழே பிடிக்கும் போது மேலே போடுவார். இதெல்லாம் பார்த்து பசங்களும் சிரிப்பாங்க. இதை பிடி மாஸ்டருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து இவங்க 2 பேர் சேர்ந்து இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அந்த பொண்ணு மேலே, அதாவது அந்த டீச்சராக இருக்காங்களா அந்த ஹீரோயின் மேலே இவருக்கு ஒரு கண் இருக்கனால இவர் இப்படி தான் அவங்க முன்னாடியே பழிப்பாங்கன்னு நினச்சி இவரெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த மாமாவும் ஒரு அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஏமாளி மாதிரியே இருப்பார். அதனால் இஷ்டத்துக்கும் மேலே கீழே அடி வாங்கிட்டு நின்றுட்டு இருப்பார். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவன் கிளாஸ்லேருந்து அவனை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க, லைனில் நிற்க வச்சு எல்லாரையும் ஒன்றா. அப்போ வந்து அவன் மேலேருந்து எட்டி பார்க்கும்போது இந்த பிடி மாஸ்டர் வந்து அவங்க அங்கிளை போட்டு இப்பெல்லாம் பண்ணுறாருன்றத அவன் நல்லாவே பார்த்து வச்சுப்பான். பார்த்தோம்னா இந்த பையனும் அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். அதாவது நேரம் வரட்டும் அப்புறமா அவரை வச்சுக்கலான்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருப்பான். அதோட அவன் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி ஒரு 10 பசங்க வந்து நிற்பாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, நீ இப்போ தானே இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்க, இதுக்கு முன்னாடி நீ படிச்சில யூஎஸ்ல, அங்கே வந்துட்டு எப்படிடா இருக்கும் கிளாஸ்லாம் அப்படின்னு கேட்கும்போது, அங்கெல்லாம் ஹோம்ஒர்க்கே கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க, எப்போனாலும் நம்ம படிச்சுக்கலாம், ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கும், இங்கே தாண்டா ஹோம்ஒர்க்லாம் கொடுக்குறாங்க அப்படி இப்படின்னு கேட்கும்போது அந்த 10 பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தானே தைரியமாக பேசுகிற எல்லார்கிட்டையும், இப்போ டீச்சர் வருவாங்க லெசன் எடுக்க போவாங்க, நீ வந்து லெசன் எடுக்க வேண்டாம்னு சொல்லி நம்ம ஃப்ரீயாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதை செய்யலாம், ஆனால் நான் மட்டும் சொன்னேன் அப்படி நடக்கும், நான் உங்களுக்காக வேணால் நான் கேட்குறேன், ஆனால் எல்லாரும் ஆசைப்பட்றாங்க, நான் சொல்லும் போது எல்லாரும் கை தூக்கணும், சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேட்பான். சரி சரிடா நீ மட்டும் பேச, நாங்கள் எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இந்த பசங்க சொல்லிடுவாங்க. டக்குன்னு இந்த பையன் என்ன பண்ணுவானா, இப்போ டீச்சர் வந்துடுவாங்க, குழந்தைங்களா பாடம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதே, டீச்சர் இன்னைக்கு பாடம் எதுவும் நடத்த வேண்டான்னு அந்த பையன் சொல்லுவான். ஏன்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்றைக்கி எங்களை ஃப்ரீயாக விடுங்களேன், நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது, உட்காருனவனே, இது என்னோட விருப்பம் கிடையாது, எங்கள் எல்லாரோட விருப்பமும் இதுதான் அப்படின்ற மாதிரி. ஆமாம் தானே சொல்லுங்கள் எல்லாரும் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸே அமைதியாக கிடக்கும், யாருமே வாய் திறக்க மாட்டாங்க. அந்த பையன் இந்த பக்கம் திரும்பி பார்ப்பான். வந்து இவன்கிட்ட கேட்டாங்களா, அந்த பசங்களாம் பயங்கரமாக உளுந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதாவது இந்த பையனை இந்த மாதிரி ஒரு இதில் மாட்டி விட்டுருப்பாங்க. அவனுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், இவனுங்க வேணும்னே நம்மளை மாட்டி விட்டு சிரிக்கிறாங்க
அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வெறி ஏறிட்டு அந்த பையன் அப்படியே அமைதியாக உட்காந்துருவான். உட்காந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டீச்சரும் பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதோட அவங்க அங்கிள் சாயங்காலம் போகும்போது இந்த பையனை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பிக்கப் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து வரவே மாட்டான். நடந்து அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு 2 விதமான கோவம் இருக்கும். ஒன்று, நீங்களும் சண்டை போட மாட்டீங்க, உங்களை அடிக்கிற வரையும் அடி வாங்கிட்டே இருக்கிறீங்க, நானும் சும்மா இருந்தாலும் என்னை வம்பு தேடி வந்துக்கிட்டே இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமாக போவான். இதில் நான் தான் என் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறீங்க, என்ன தான் எல்லாருமே தப்பு சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு இந்த பையன் சொல்லவும் அந்த அங்கிள் வந்து எவ்வளோ சமாதானம் பண்ணி பார்ப்பாரு. இந்த பையன் கேட்கலன்றவுடனே அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவர் பேசவும் பார்த்தீங்கன்னா உடனே இவனுக்கும் மனசு இதாகிடும். ஏன்னா அந்த அங்கிள் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுப்பாரு. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமே அங்கிளை பார்க்கும்போது இவன் வந்து ஒரு சின்ன கிஃப்ட்டை அங்கிளுக்கு கொடுப்பான். அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வந்து அவன் வந்து குங்ஃபு வந்து நல்லா போடுறதுனால அவருக்கு ஃபஸ்ட் டைம் கிடச்ச ப்ரைஸ் அது. அது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இனிமேல் நீங்களும் மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பான். அதே மாதிரி அவங்க அங்கிள் ஒரு கிஃப்ட் கொடுத்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இனிமேல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு அங்கிள் சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே வந்துட்டு இருப்பாங்க. இப்போ மறுநாள் ஆயிருக்கும். அந்த சார் வந்து இந்த மாதிரிலாம் இவரை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டார்ல, அதனால் அந்த டீச்சருக்கு வந்து இவரை பார்த்து எப்படி இருக்குது இவரோட ஹெல்த் அப்படின்னு விசாரிக்கணும்னு நினைப்பாங்க. அதனால இவர்கிட்ட இப்போ வந்து பேசலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே இவர் வந்து அந்த கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அங்கே வேலை செய்கிற ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இவருக்கு கேட்ட டிஷ்ஷை வந்து கொடுத்துட்டு அது கூடவே 2 டிக்கெட்ஸை வேற வைப்பாங்க. இதில் 2 டிக்கெட்ஸ் இருக்குது, இந்த மூவி போகலாமா நம்ம 2 பேரும் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஸ்டைல் பண்ணிப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து இந்த சாரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படியே மேலே பார்த்துட்டு அப்படியே குனிஞ்சிட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருவார். அப்போ தான் அந்த குட்டி பையனும் வந்து அங்கே உட்காருவான். என்ன ஆச்சு அங்கிள் கேட்கும்போது அவர் எதுவும் சொல்ல மாட்டார், அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பார். கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த மெஸ் இருக்காங்கல்ல அந்த ஹீரோயின் அவங்களும் வந்து உட்காருவாங்க. இப்போ உனக்கு பரவாயில்லையா அப்படி இப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாங்கின அடியில் வந்து நேற்றுலேருந்து அவருக்கு மூக்கெல்லாம் ஒரு மாதிரி வீங்கி செவந்து போயிருக்கும். மூக்கில் அவருக்கு வந்து காற்று பட்டாலே ஒரு மாதிரி வலிக்கும், அதனால் பஞ்செல்லாம் வச்சுட்டு வந்திருப்பார். ஹீரோயின் வந்து இப்படி கேட்கும், டக்குன்னு அந்த பஞ்சை எடுத்து விட்டுட்டு இல்லை பரவாயில்ல அது சும்மா லைட்டாக தான் பட்டுச்சு, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருப்பார். இவங்க 2 பேரும் இங்கே பேசுகிறாங்கன்னு உடனே பிடி சாருக்கு மூக்கு வேர்த்துரும். டைரெக்டாக இங்கே வந்துடுவார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிப்பார். இல்லை அவருக்கு உடம்பு முடியல அதை கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே இல்லை அவன் உங்களை டேட்டுக்கு கூப்பிட்ருக்கான், நீங்களும் கிளம்பலான் இருக்கீங்க, என்ன தான் நீங்கள் 2 பேரும் நினச்சிட்டு இருக்கீங்க, கேன்டீனில் வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசலாமா இது பண்ணலாமா, நான் உங்களை சொல்லலை டீச்சர், நான் உங்களை சொல்லலை, உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், உங்கள் மேலே எனக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, நான் இவனை தான் கேட்டேன், நீ வந்து பிரின்ஸிபல் ரூமுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க உன் மேலே நான் பெரிய லெவலில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படி இப்படின்னு இவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார். உடனே இந்த மிஸ்ஸுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். என்னதான் இருந்தாலும் ஸ்டூடெண்ட் முன்னாடி இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லும் போதே அந்த குட்டி பையன் என்ன சொல்லிடுவானா, ஆமாம் இவங்க 2 பேரும் எப்போவுமே சேர்ந்து தான் இருப்பாங்க, இவங்க 2 பேர் டேட் போக தான் செய்வாங்க, 2 பேரும் கையை பிடிச்சிக்கோங்க, சேர்ந்து தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுங்க அவன் பாட்டு கத்திக்கிட்டே இருப்பான். உடனே எல்லா பசங்களும் அப்படியே பார்த்துட்டு இது மாதிரி பண்ணவும் இந்த மிஸ்ஸுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அவங்க உடனே கையை வாங்கிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இந்த பிடி சாருக்கா பயங்கர கோவம் வரும், உன்னை நான் பிரின்ஸிபல் ரூமில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்போ போயிடுவார். இந்த சாருக்கு இப்போ இந்த அங்கிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ தான் அவள் பேச வந்தால் இப்போவும் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இவனை வேற தொந்தரவாக இருக்குது, இந்த குட்டி பையன் வேறு இந்த மாதிரி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு இதோட பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சுட்டு அமைதியாக அவர் உட்காந்துருப்பார். இப்போ பிரின்ஸிபல் ரூமுக்கு வேறு போகணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவருக்கு வந்து அந்த சாப்பாடு கொடுத்தாங்கல்ல அதாவது கேன்டீனில் இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டக்குன்னு வந்துட்டு அந்த டேபிளில் உள்ள டிக்கெட்டை பிடுங்கிடுவாங்க. உனக்கு ரொம்ப தான் இப்படி ஏதோ போனால் போது அழகாக இருக்கே, நான் வந்தால் என்னை விட அவள் ஏதோ கொஞ்சம் அழகாக இருக்கா, அவகிட்டே பேசிகிட்டு இருக்க, உனக்கு ரொம்ப தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்ஸை பிடிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இவர் என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே உட்காந்துருப்பாரு. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பிடி மாஸ்டரும் சாரு இந்த டீச்சர் 3 பேரும் சேர்ந்து பேசுவாங்க. அப்போ நான் போய் சாரை நம்ம போய் மீட் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டு இந்த டீச்சரும் அந்த அங்கிளும் பேசும்போது இந்த பிடி மாஸ்டர் என்ன சொல்வார், இவர் வந்து என் அங்கிள் என்ன சொல்லுவார், வேண்டாம் அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். இந்த பிடி மாஸ்டரா இல்லை டீச்சர் இவன் வந்தே ஆகணும், இவனால தான் எல்லா பிரச்சனை, உங்களை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் வர வேணாம், இவன் வரட்டும் அப்படின்னோடனே அந்த டீச்சர் என்ன சொல்லிடுவாங்கன்னா, பிரச்சனையே என்ன வச்சு தானே நடக்குது, அதனால் வந்துட்டு நான் வரேன், நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு பிரின்ஸிபல் ரூமுக்கு போவாங்க. அங்கே போன உடனே என்ன சொல்லிடுவாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் எப்படி நடந்துக்கலாம், அதுவும் குழந்தைங்க முன்னாடி இந்த மாதிரிலாம் டேட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசலாமா அப்படி இப்படின்னு அவங்க வந்து சத்தம் போட்டு திட்டிகிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்குறானோன்னே இதோட கடைசி வாங்கினோன்னே அந்த டீச்சர் அங்கேருந்து கோச்சிக்கிட்டு வேகமாக போயிடுவாங்க. இப்போ தான் வந்துட்டு பிடி மாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த அங்கிளையும் இவர் வந்து திட்டி அனுப்பிடுவார். கடைசியில் இவர் வந்து சார் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது போய் உடம்ப குறையா பிடி மாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு இதே மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். சட்டுன்னு அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து இந்த குங்ஃபூ கிளாஸ் தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த பிடி மாஸ்டர் தான் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கெல்லாம் இப்போ அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிப்பாங்களா, அந்த மாதிரி ட்ரெஸ் மாற்றும் போது 2 பொம்பளை பிள்ளைங்க தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கோம். இந்த கிளாஸை நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது, அவர் ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்துக்கிறாருல்ல அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டே இருக்குங்க. இதுங்க பேசுகிறது எல்லாத்தையும் அந்த குட்டி பையன் கவனிச்சிருவான். அதாவது அந்த சீனெல்லாம் காட்டுவாங்க, இந்த பிள்ளைங்களுக்கு கால் இந்த மாதிரி உட்காந்துட்டு இப்படி கால் நல்லா அகலமாக இது பண்ணணும், அப்புறம் தலைகீழ் இது பண்ணுறதுலாம் அந்த பிள்ளைங்களுக்கு வராதில்ல. அப்போ வந்து இவர் போட்டு அமுத்துன்னு அந்த பிள்ளைங்களை போட்டு அமுத்துவார். அதனால தான் இந்த பிள்ளைங்களுக்கு வலிச்சு போய் இதுங்கெல்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்குங்களா. ஒன்று இப்போ கிளாஸ் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் வந்துட்டிங்களா, நான் சொல்கிறத செய்யுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆம்பளை பிள்ளைங்களும் பொம்பளை
எல்லாரையும் போட்டு இது மாதிரி பாடா படுத்திட்டு இருப்பாரு. ஹீரோ பொறுத்து பொறுத்து பார்ப்பாரு. அவருக்கு செம்ம கோவம் வந்துரும். அதாவது இந்த குட்டி பையன் செம்ம கோவம் வந்துரும். டக்குன்னு என்ன சொல்லுவான்னா, உடனே ஒரு வார்த்தை சொல்லி கேட்பான். உடனே இந்த சாருக்கு ஒண்ணுமே புரியாது. "நீ இப்ப என்ன சொன்ன?" அப்படின்னு திரும்ப கேட்கும்போது, "என் கூட மோதி என்னை ஜெயிக்க நீங்க தயாரா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். "என்னது? நான் உன்னோட சாருடா, என்கிட்டயா போட்டி போட போறேன்? நான் உன்னை விட பெரியவன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. "பெரியவனோ சின்னவனோ என் கூட மோதி ஜெயிக்க தயாரா?" அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கேட்பான். "வா பார்த்துக்கலாம். நீ ஏதோ கூப்பிடுற அப்படின்றதுக்காக நான் வரேன். ஆனா நான் பெரியவன் பத்தியா? அதனால நான் என் கைகள் ரெண்டுத்தையும் பின்ன பக்கம் கட்டிக்கிட்டே உங்ககிட்ட நான் சண்டை போடுறேன்" அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இந்த பையனுக்கா சரி வாங்க அப்படின்னு சொல்லிடுவான். உடனே அவர் பின்பக்கமா கட்டிக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லேயே அடிச்சு புரட்ட ஆரம்பிச்சிருவான். அதோட பார்த்தீங்கன்னா எல்லாரும் இவர் ஒரு அடி அடிக்க போவாரு. அதோட இவருக்கு கொஞ்சம் பசங்க சப்போர்ட்டு, அந்த பையனுக்கு கொஞ்சம் பசங்க சப்போர்ட்டா அப்படி இருப்பாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா, அந்த சாருக்கு வலி தாங்க முடியாது. உடனே என்ன பண்ணுவாருன்னா, "இருடா என்னடா இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு மூஞ்செல்லாம் பயங்கரமா வீங்கி போயிருக்கும். அதோட கையை கட்டியிருந்தேன். ஆனா கை கட்டுனதே எனக்கு வலிக்குது. கையை மட்டும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை ரிலீஸ் பண்ணிப்பாரு. ரிலீஸ் பண்ணிட்டு என்ன சொல்வாருன்னா, "இப்போ ரூல்ஸ் போடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு முதல் ரூல்ஸு, "இதுக்கப்புறம் அடிக்கும்போது வலிக்காம அடிடா" அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. திரும்பவும் அந்த ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகும். அதுலேயும் ஹீரோ போட்டு அந்த குட்டி பையன் போட்டு பாடாப்படுத்தி எடுத்துருவான். திரும்பவும் "இருடா இருடா இப்போ இன்னும் ரூல்ஸ் போடுறேன். நான் அடிக்கும்போது திரும்ப அடிக்காதடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதோட பார்த்தீங்கன்னா, அவர் போட்டு அதுக்கப்புறம் இவருக்கே புரிஞ்சிடும். சார் வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன பண்ணுவான்னா, அடிக்காம அங்கேயும் இங்கேயும் ஓடுவான். இந்த பையனை பிடிக்கிறதுக்கே அவருக்கு மூச்சு வாங்கிரும். அதோட பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பையன் தான் ஜெயிச்சிருவான். உடனே இந்த சார் கடைசியில எந்திச்சு நின்னுட்டு, "நான் தான் ஜெயிச்சேன், நான் தான் ஜெயிச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பாரு. உடனே அந்த பசங்கள்லாம் வந்துட்டு, இல்லைன்னு சொல்லும்போது, "அவன் சின்ன பையன், நான் பெரியவன். அதனால தான் அவனுக்கு நான் விட்டு கொடுத்தேன். மற்றபடி அவன் ஒன்றும் ஜெயிக்கல" அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. சொல்லப்போனால் உண்மையிலேயே அந்த குட்டி பையன் தான் ஜெயிச்சிருப்பான். இவர் சாரா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, பில்டப்பாக பண்ணிப்பாரு. கூட இந்த சீன் வந்து முடிஞ்சிரும். ஏன்னா இப்போ அந்த பசங்களுக்காக இப்போ அந்த பொம்பளை பிள்ளைங்கலாம் இவர் மேலே ரொம்பவே இதாகும். ரொம்ப கைத்தட்டி ரொம்ப சிரிப்பாங்க. அந்த ஹீரோயின் இவருக்கு ஜோடியாக ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு ரொம்ப சிரிச்சுப்பாங்க. இவர் நிமிர்ந்து பார்ப்பாரு. அதோட கீழே குனிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி சீன்லாம் வேற ஓடிட்டு இருக்கும். இது முடிஞ்சதோடயே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பையன் வந்துட்டு இருப்பான். வரும்போது ஒரு 4, 5 பசங்க சேர்ந்து இவனை சுற்றி ரவுண்ட் பண்ணி நிற்பாங்க. "என்னங்கடா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இனிமே நீங்க தான் எங்களுக்கு பாஸ். நாங்க எல்லாரும் உங்களுக்கு அசிஸ்டன்ட்" அப்படின்னு சொல்லுவாங்க. "எதுக்குடா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, குங்ஃபூல எங்கள மாதிரி யாராவது ஒருத்தர் பெஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னு நாங்க நினைச்சோம். எங்க எல்லாரை விட நீ ரொம்ப பெஸ்ட்டா இருக்க. நீ தான் எங்களுக்கு இனிமே ஆசை" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசும்போது, "அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கணும். அப்படின்னா நம்ம அவெஞ்சர்ஸ் டீமா மாறிடுவோமா? நான் தான் வந்து அயன்மேன், நான் தான் வந்து ஹல்க், நான் தான் வந்து பவர்" இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டரா இந்த மாதிரி மாறி மாறி சொல்லுவாங்க. நிஞ்சா மங்கி வரைக்கும் அவங்க கேரக்டர் எடுத்துப்பாங்க. அப்போ இந்த குட்டி பையன் என்ன சொல்வான்னா, "நீங்க சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு. ஆனா நம்ம வந்துட்டு நம்மளுடைய இந்த குங்ஃபூக்கு வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க, டிராகனுங்க தான் வந்துட்டு அந்த முன்னோடி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம எல்லாரும் ஒரு டீமா உருவாகுறோம். அதுக்கு பேரு அதாவது குங்ஃபூ பாய்ஸ் அப்படின்னு பேரு" அப்படின்னோனே குங்ஃபூ பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதோட பண்ணுவாருன்னா வந்துட்டு இருப்பாரு. அவங்க அங்கிள் இருக்கார்ல, இவர்கிட்ட சுத்தமா பேச மாட்டாரு. "ஏன் அங்கிள் என்கிட்ட பேச மாட்டேறீங்க?" இந்த பையன் கேட்கும்போது, "நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க தெரியுமா? உன்னால அந்த டீச்சருக்கு எவ்வளோ பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் என்கிட்ட அவங்க பேசுவாங்களா? இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் திட்டிட்டு அவர் பாட்டுக்கு கோவமா போயிடுவாரு. இங்க இந்த பையன் ரொம்ப சோகமா கவலையில நின்னுட்டு இருப்பான். இதோட பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த நாட்கள் ஓடிட்டே இருக்கும். அப்புறம் அங்கிள் சமாதானம் ஆயிடுவாரு. அது மாதிரி மாறி மாறி சொல்லிட்டு 2 பேரும் பீச்ல போய் உட்காந்துருப்பாங்க. அப்போ உட்காரும்போது அந்த அங்கிள் சொல்லுவான், "எவ்வளோ நாளா நானும் தைரியமா இருக்கணும்னு தான்டா நினைக்கிறேன். ஆனா தைரியமே எனக்குள்ள வரமாட்டேங்குது. நான் இப்படியே இருக்கிறனால தான் அந்த மாதிரிலாம் அவனுலாம் பண்றானுங்க. ஆனா ஒரு நாள் அந்த பிடி சாரை நான் அடிச்சே தீருவேன். அவன் என்ன பண்ணதுக்கு கண்டிப்பா நான் உன்னை ஜெயிப்பேன்டான்னு தன்னைத்தானே பேசிட்டு இருப்பாரு. அப்படியே அந்த குட்டி பையன் மடியிலேயே படுத்து அழுதுகிட்டே இருப்பாரு. அதோட வந்துட்டு அவன் என்ன செய்வானா அவருக்கும் புரிஞ்சிரும். அதோட பார்த்தீங்கன்னா, அந்த பையனும் அந்த அங்கிளை வந்து தேத்தி சமாதானப்படுத்தி வச்சுப்பான். இவருக்காக தான் போட்டு நல்லா இப்போ சாத்திட்டு வந்த மாதிரி அவன் நினச்சிப்பான். ஆனால் அதை சொன்னால் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவாரோன்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருந்துப்பான். அங்கிளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு படுத்துக்கிட்டு இருப்பாங்க. மறுநாள் இந்த பையன் ஸ்கூலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, இந்த குட்டி பையனுக்கு உள்ள ஜோடி பொண்ணு, அது வந்து என்ன செய்யும்னா, இந்த பையன் வந்து ஒரு பெட்டியில் அந்த ரேபிட் இருக்குல்ல, அது ஸ்கூலுக்கும் கொண்டு வந்துருவான். இது என்ன ரேபிட்டா? இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு அந்த பொண்ணு கொஞ்சிட்டு இருக்கும். "உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கா?" ஏன்னா இப்போ தான் அவங்க முத பேசுகிறாங்க இவர்கிட்ட. "உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு" ஆமான்னு அந்த பொண்ணு சொல்லும்போது, "அப்போனா நீ 2, 3 நாளைக்கு நீ வச்சிருந்துட்டு என்கிட்ட குடுன்னு" "நிஜமாக தான் சொல்கிறியா? அப்போ நான் 2, 3 நாளைக்கு எடுத்துகிட்டு போய் இதை வச்சுக்கிட்டுமான்னு" கேட்கும். சரி சரி நீ கொண்டு போய் வச்சுக்கோ" அப்படின்னு இவரும் சொல்லவும், அந்த பொண்ணும் ஆசையாக தூக்கிட்டு போய் அதை வளர்க்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு பக்கம் இந்த வில்லன்களோட டீம் ஃபுல்லாகவே வந்துட்டு இதை ரேபிட் எடுத்தது யார், அவன் யார் என்னன்னு தேடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஹீரோட வீட்டை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவரோட டோர் கீழே வந்துட்டு அதாவது வாசலுக்கு வெளியே வந்துட்டு ஒரு மேட்டு போட்டிருப்பாங்கல்ல, மிதியடி, அந்த மிதியடிக்கு நின்று பார்ப்பாங்க. அங்கே கீழே தான் சாவி வச்சுருப்பாங்க. வெளிநாட்டுக்காரவங்களாம் வெளியே போகும்போது சாவியை மிதியடி கீழே வச்சுட்டு போகிறாங்க போல இருக்கு. அதை எடுத்துட்டு கதவை திறந்து ஓப்பன் பண்ணி சுற்றி சுற்றி பார்ப்பாங்க. அந்த ரேபிட் அங்கே இருக்காது. ஆனால் பெட்டி மட்டும் அங்கே இருக்கும். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் பெட்டி இங்கே இருக்க, ரேபிட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டே இருப்பாங்க. இந்த அளவுக்கு அவங்க வந்துடுவாங்க. வீட்டில் இப்போ யாரும் இருக்க
மாட்டாங்க. ராபிட் தான் அந்த பொண்ணுகிட்ட இருக்குல்ல, அதோட இதுவே பெரிய பிரச்சனையா போயிட்டுருக்கும். அந்த அங்கிள் வந்து இந்த பையன்கிட்ட நெறைய விஷயங்கள் சொல்லுவாரு. இன்னும் நான் என் லவ்வ வந்து ஃபுல்லாவே அவகிட்ட வெளிப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதோட அவங்களுக்கு வந்து பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். இவரும் நல்லா பாட்டு பாடுவார். அதனால வந்து அவங்களுக்கு ஒரு கிட்டார் ஒண்ணு வாங்கி குடுத்துருப்பாரு. இவர் ஏதாவது சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணுவாங்க. இவருக்கு தைரியம் இல்லாதனால எதுவுமே சொல்ல மாட்டாரா. அதனால அவங்களும் இவர் மேல வந்து ரொம்ப கோவமாவே இருந்துட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அந்த பையன்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுட்டே இருப்பாரு. இந்த பையனுக்கு செம்ம கோவம் வரும். ஏன்னா இவர் வந்துட்டு அந்த பிடி சார ஒரு நாளைக்கு நான் கவனிக்கிறேன், கவனிக்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா தைரியம் இல்லையே அப்படின்ற மாரி நினைச்சிட்டு இருப்பாரு. உடனே இந்த குட்டி பையன் என்ன வேலை பார்த்துருவான்னா, இவரு ஹீரோ இருக்கார்ல, அதாவது அந்த அங்கிள், அவர் எழுதின மாரி ஒரு போட்டிக்கு தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு லெட்டர் எழுதுவான். அதாவது இந்த போட்டியில மட்டும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அந்த டீச்சர் உங்களுக்கு, நான் ஜெயிச்சிட்டேன்னா அந்த டீச்சர் எனக்கு அப்படின்ற மாரி அந்த லெட்டர் எழுதி இந்த பிடி சாருக்கு கிடைக்கிற மாரி இந்த குட்டி பையன் பண்ணிடுவான். ஆனா இப்ப இவன் தான் பண்ணான்ற விஷயம் நம்மளுக்கு இப்ப தெரியாது. இந்த வந்து அங்கிள் வந்து அனுப்புன மாதிரி தான் காட்டுவாங்க. அதோட அங்கிள் அனுப்புனோனே இந்த பிடி சாரும் படிச்சு பார்ப்பாரா, படிச்சு பார்த்த உடனே அப்படியே அவருக்கு கண்ண மூடுவார் பாருங்க. அந்த சார பந்தாடுற மாரி அவருக்கு கனவு வரும். பந்தாடி அவர வந்து ஃபுல்லா நாக் அவுட் ஆக்கிருவாரு. கீழ படுத்து கதறிட்டு இருப்பாரு அந்த அங்கிள். அப்ப அந்த டீச்சர் வந்த உடனே அவங்க 2 பேரும் சேர்ந்த மாரி, கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாரி அப்படிலாம் அவருக்கு கனவு வரும். உடனே ஏய் ஜாலி ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, வாடா இன்னைக்கே உன் கதைய முடிக்கிறேன் அப்படின்ற மாரிலாம் இவர் ரொம்பவே பேசிப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, அந்த போட்டி நடக்கிற இடத்தையும் அந்த பையன் எழுதி வச்சிருப்பான். அங்க போய் நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி பையன் வருவான். உடனே இவர் குட்டி பையன பார்த்த உடனே பயப்படுவாரு. "நீ எங்க இங்க? உன் அங்கிள வர சொல்லு" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "என் அங்கிள் சார்பா தான் நான் வந்திருக்கேன். என் கூட தான் நீங்க போட்டி போடணும். என்ன நீங்க ஜெயிச்சுட்டு தான் நீங்க மேற்கொண்டு எதா இருந்தாலும் செய்யணும்" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் முடியாது. போட்டிப்படி உன் அங்கிள் தான் போட்டி போட்டிருக்கான். அவன் தான் வரணும்னு." "இல்ல முடியாது. நீங்க என் கூட சண்டை போடுங்க. என் கூட சண்டை போடுங்க." திரும்பவும் அந்த சார சுத்தி சுத்தி அடிக்க ஆரம்பிச்சிருவான் அந்த பையன். இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த அங்கிள் அங்க வந்துருவாரு. வந்துட்டு அந்த டீச்சரும் அங்க வந்துருவாங்க. இப்ப இவங்க 2 பேருமே பார்த்துருவாங்க. பார்த்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த அங்கிள் வந்து இவர் மேல திடீர்னு இந்த பையன் தான் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அங்கிள் தானே வருவாரு. இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது அந்த டீச்சர் வந்து என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இந்த அங்கிள் தான் போட்டு அந்த சார இப்படிலாம் பண்றாருன்னு நினைச்சிட்டே இருப்பாரு. நினைக்கும்போது கரெக்ட்டா கடைசியா அந்த பையன் குட்டி பையன் ஒரு அடி அடிக்கும்போது சார் வந்து கீழ விழுவார்ல, அவர் தலையில உள்ள முடியும் வந்து கீழ விழுந்துரும். பார்த்தா அவர் தலை வந்து மொட்டை தலையா இருக்கும். தலையில வந்து விகு வச்சிருப்பாரு. கரெக்ட்டா அவர் போய் விழுற இடம் வந்து அந்த டீச்சரோட காலா இருக்கும். அவர் கால் கிட்ட இவரோட மொட்டை தலையும் பக்கத்துல இவரோட விக்கும் போய் விழும்போது அந்த டீச்சர் ஃபர்ஸ்ட் அந்த முடிய தான் தூக்குவாங்க. "இது என்னது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அய்யய்யோ! இத நீங்க வேற பார்த்துட்டீங்களா?" அப்படின்ற மாரி அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. உடனே வந்துட்டு அவன் தான் என்ன அடிச்சான்னு சொல்லிட்டு அங்கிள வேணும்னு இந்த குட்டி பையன சொல்லாம அங்கிள மாட்டி விட்டுருவாரு. அப்பதான் அவங்க மேல கோவம் வரணும்னு. அந்த அங்கிளும் இல்ல நான் ஏதோ சொல்லும்போது, "நீ இந்த மாதிரி இருப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஒரு டீச்சர் மேலேயே இப்படிதான் நடந்துக்கிற. நீ ஒரு டீச்சரா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிள் மேல அவங்க ரொம்பவே கோவப்படுவாங்க. திரும்பவும் அந்த அங்கிள வந்துட்டு, அதாவது அந்த டீச்சர் இருக்காங்கல்ல பிடி சார், அவர வந்து "வாங்க சார் நான் உங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு அப்படியே அவருக்கு இதுல ஒரு சந்தோஷமா இருக்கும். கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. அப்பவும் "என் விக் எங்க?" அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்ப மொட்டை தலையோடைய டீச்சர் வந்து சரி நடந்ததும் நல்லதுதான். நல்லபடியா டீச்சர் நம்ம கூட இப்ப தங்கியிருக்காங்களே, அவன வெறுத்துட்டாங்க அப்படின்ற மாரி இவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த அங்கிளுக்கு வந்து இந்த பையன் மேல "நீ ஏன் தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்ற" மாரி ஒரு கோவம் வரும். உடனே வந்து அந்த பையன் ரொம்ப சோகமா இருப்பான். ஸ்கூலுக்கு போகாம இருப்பான். அப்பதான் அந்த டீச்சர் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. "அப்படிலாம் கிடையாது. நான் வந்து ரொம்ப கோவப்படுறேன். நான் செய்றது எல்லாமே தப்பா தான் போகுதுன்னு" அந்த குட்டி பையன் சொல்லுவான். "நீ ஏன் அப்படி நினைக்கிற? அதாவது நெறைய இன்னைக்கு வந்து நெறைய பேர் இருக்காங்கல்ல வாழ்க்கையில சாதிச்சவங்க. அவங்க எல்லாருமே ஒரு நேரம் அவங்க ஒரு விஷயங்கள் செய்யும்போது, அத யாருமே பெருசா எடுத்துக்கிட்டது கிடையாது. ஆனா அவங்க வாழ்க்கையில சாதிக்கும்போது தான் இவங்களா இப்படி சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கள திரும்பி பார்ப்பாங்க. அப்படிதான் நீயும். நீ ரொம்ப நல்ல பையன். நீ நல்லா வருவ." அப்படி இப்படின்னு சொல்லவும், "நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்பான். ஆமான்னு இந்த பொண்ணு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கும். பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இப்ப இந்த டீச்சரும் ஓரளவுக்கு அவர் நம்மள விரும்புறாருன்னு புரிஞ்சுப்பாங்கன்னா, எதுவும் காட்டிக்க மாட்டாங்க. இப்ப அங்கிளுக்கும் ஒரு மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். இதே நேரத்துல இங்க வில்லனுங்க இருக்காங்கல்ல, அந்த ராபிட் வச்சிருந்த பொண்ண தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த பொண்ணு, இந்த அங்கிள், இந்த டீச்சர் இருக்காங்கல்ல 3 பேரையும் கொண்டு போய் புடிச்சு வச்சிருப்பாங்க. இது தெரிஞ்ச உடனே இந்த சாருக்கு பிடி சாருக்கும் கோவம் வந்துரும். இந்த டைம் பிடி சாரும் மனசு மாறிடுவாரு. அதாவது நல்லவரா மாறிடுவாரு. அந்த அந்த அங்கிளுக்கு வந்து இவர் குடைச்சல் குடுத்துட்டே இருந்தாரு. இப்ப அவரையும் புடிச்சு வச்சிருக்காருன்ற உடனே, "1000 இருந்தாலும் நான் ஒரு பிடி சார். நான் ஒரு குங்ஃபூ மாஸ்டர். அவனுங்கள நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெனைப்பாரு. அதனால பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது. எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு நெனைப்பாங்க. இந்த குட்டி பையனுக்கு அதுவரைக்கும் கூட பொறுமை இருக்காது. இவன் டக்குன்னு என்ன பண்ணுவான்னா, அந்த ராபிட்ட எடுத்துக்கிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு போவான். "இந்த ராபிட்ட தானே நீங்க தேடுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லாம தனியா வந்திருப்பான். வரும்போது பார்த்தீங்கன்னா, "ஆமா அது எங்களுக்கு குடு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கலாம் கேட்கும்போது, அவங்களெல்லாம் அவுத்து விடுங்க. அவங்களெல்லாம் அவுத்து விட்டதுக்கு அப்புறமா தான் நான் இத உங்களுக்கு குடுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிடுவான். டக்குன்னு அவங்கள எல்லாரும் கட்டி போட்டவங்கள எல்லாத்தையும் அவுத்து விட்டுருவாங்க. அதாவது அந்த இன்னொரு குட்டி போட்டுருக்குல்ல, அந்த குட்டி பொண்ணு, இந்த அங்கிள் எல்லாரையும் அவுத்து விட்டுருவாங்க. அவுத்து விட்டோனே பார்த்தீங்கன்னா, இத குடுத்துட்டு இவன் திரும்பும்போது, அவங்க திரும்பவும் எல்லாரையும் புடிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த பிடி சார் இருக்காருல்ல, அவரும் அந்த கராத்தே மாஸ்டர் அவரும் அந்த குங்ஃபூ பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் உருவானாங்கல்ல, அவங்க எல்லாரும் வந்துருவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, என்னதான் வந்துட்டு நல்ல வீரமா நல்லா சண்டை போட்டாலும், இந்த வில்லனுங்கலாம் வந்து கொஞ்சம் மோசமானவங்களா தானே இருப்பாய்ங்க.
இருப்பாய்ங்க. அவங்களோட ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப இங்க யாருக்குமே அந்த அளவுக்கு சண்டை தெரியாது. இந்த குட்டி பையனும், அந்த குட்டி பையனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் தான் ஃபைட் பண்ணுவாங்க. அந்த குட்டி பசங்க அந்த அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த பெரிய ஆளுங்க கூட. அவனுங்கலாம் இவங்களையும் போட்டு செம்ம அடி அடிப்பாய்ங்க. அப்போ உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, "நீங்க இந்த மாதிரி அந்த முயல வச்சு ஏதோ ஒரு தப்பான வேல தான் பார்க்க போறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க உயிரோட இருக்க வரைக்கும் அத நாங்க நடத்தவே விடமாட்டோம். எங்க உயிர் போற கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்க கூட நாங்க போராடுவோன்ற" மாரி இந்த குட்டி பையன் பேச ஆரம்பிச்சுருவான். அங்கிளுக்கா பயம் பயங்கரமா ஆயிடும். அதோட பார்த்தீங்கன்னா, "சும்மா இருடான்னு" சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. பையன் கேட்டுக்க மாட்டான். "நீங்க பேசாம இருங்க, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவான். இப்ப மேல 2 பேரையும் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரையும் காப்பாத்திருவான். இப்பதான் அந்த சார் வருவாரு. சண்டை போடலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அடியிலேயே அவர படுக்க போட்டு ஒரு ட்ரம்முக்குள்ள போட்டு உருட்டி விட்டுருவாங்க. இந்த குட்டி பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பயங்கரமா ஃபைட் பண்ணுவாங்க. பயங்கரமா ஃபைட் பண்ணி அந்த வில்லன் இருக்கான்ல, அவரையும் போட்டு எல்லாரையும் அடிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவாங்க. போலீஸ்லாம் வந்துருவாங்க. வழக்கம் போல லேட்டா தான் வருவாங்க. வந்தவுடனே எல்லாரையும் புடிச்சிட்டு போயிருவாங்க. அவங்க செய்யற அந்த கெட்ட வேலையிலேருந்து அந்த பையன் காப்பாத்திருவான். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த பையன் வந்துட்டு சொல்லிருவான், "அங்கிள் வந்து உங்கள விரும்புறாங்க. இப்பயாவது வெளிப்படையா சொல்லுங்க." அப்படின்னோனே அவர் வந்து சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம, இப்ப ஸ்கூல்லயும் இந்த பசங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரோகிராமே நடக்கும். அந்த ப்ரோகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அங்கிள் இருக்காருல்ல, அவர் ஒரு பாட்டு பாடி ஓப்பனா அந்த பொண்ண வந்து லவ் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. அவங்களும் அத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அடுத்தது வந்து குங்ஃபூ பாய்ஸ் அப்படின்னு பேர சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, அந்த டீம் ஃபுல்லா வந்துரும். எல்லாம் பயங்கரமா ஃபைட் பண்ணுவாங்க. இந்த மாரி ஃபைட் பண்ணி தான் அவங்க ஒரு எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் தடுத்துருக்காங்க. அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்லவும், எல்லாத்துக்குமே காரணம் எங்க பிடி மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த டீம் சொன்னோனே, நான் தான் அப்படின்ற மாரி அவரும் அந்த பெருமைய வாங்கிக்குவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாம் ஹேப்பியா இருப்பாங்க. ஆனா இந்த அங்கிள் இருக்காருல்ல, அவர் வந்து இந்த குட்டி பையன வச்சுட்டு, "உன்னால தான் எல்லாமே இப்படி நடந்துச்சு. நீ கோவப்படுற, இந்த மாரி பண்ணாலும் இந்த வயசுல இப்படிலாம் இருக்கக்கூடாது. எப்பவுமே நிதானம் நம்மகிட்ட இருக்கணும். உன்னால தான் நாங்க 2 பேரும் சேர்ந்தோம். உன்னால தான் நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நீ அதாவது எல்லாரும் சொல்ற மாரி நீ அந்த மாரி பையன் கிடையாது. நீ ரொம்பவே புத்திசாலி. நீ ரொம்பவே மாவீரன் தான். உங்க அம்மா சொன்னது போல." அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த பையனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதாவது இப்ப அந்த டார்டாய்ஸும் அந்த இதுவும் இருக்குல்ல, முயலும் கதையில வந்துட்டு டார்டாய்ஸ் ஜெயிச்சதா, முயல் ஜெயிச்சதான்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் டார்டாய்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. அந்த டார்டாய்ஸ் வந்து அதாவது முயல் அது 2 பேருமே அந்த கதையில ஜெயிச்சாங்க அப்படின்றது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் சொல்லுவான். அதேமாரி யாரையுமே நம்ம இப்படி நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் அந்த மாரி ஒரு வீரம் இருக்கு. அப்படிதான் அங்கிள் நீங்களும் வீரர் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சொல்லும்போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த படத்த வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்க மாரி காட்டி இந்த இடத்துல முடிச்சிருவாங்க. இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாவும் இருந்திருக்கும், ஜாலியாவும் இருந்திருக்கும். இந்த கதைய பார்த்து ரசிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு கதையில சந்திக்கலாம்.